So hi guys, welcome back to another video. So நீங்க ஒரு வாடகை வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கானது அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் புதிய இனிஷியேட்டிவ் வந்திருக்காங்க, புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நமக்கு சொல்லலாம். இது யாருக்கு இந்த புதிய ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகுதுன்னா இந்த லேண்ட்லோர்டுக்கும் டெனன்ட்டுக்குமான தான் இந்த புதிய ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆளுகளும் வாடகை வீட்டில தான் இருக்காங்க. சொந்த வீடு வச்சிருக்கவங்க என்னமே கொஞ்சம் பெர்சன்டேஜ்ல குறைவு தான். ஆனா வாடகை வீட்டில தான் மெஜாரிட்டி ஆளுகளும் இப்பவும் இருக்காங்க. சிலவங்க ஸ்டேட் ஒர்க்குகள்லாம் போடுவாங்க. ஸோ ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எல்லாருனாலும் ஓரோ சைடில் வீடு வாங்கி போக முடியாதுல்ல. ஸோ எல்லாரும் வாடகை வீட்டில் தான் மெஜாரிட்டியாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வாடகை வீட்டில் நம்ம வாழும்போது இந்த ஓனர் விசிஸ் டெனன்ஸ் இதுக்கு நிறைய சண்டை நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம சில ஸ்தலங்களில் ஓனர் திடீர்னு என்ன சொல்லுவாங்க, இந்த வாடகை ஏற்றுவார், அது மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட்லாம் ஹியூஜாக கேட்பாரு, அப்படி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு தடை போடுறதுக்கு இந்த ஒரு புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு ரூல்ஸ் தான். இதில் யாரெல்லாம் இதில் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகுறாங்க. டெனன்ஸும் ஆகுறாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி லேண்ட்லார்ட்ஸும் ஆகுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலி பெனிஃபிட் 50-50 பெனிஃபிட்ஸ் இது வருதுன்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டெனன்ஸோட அட்வான்டேஜ் பார்த்துக்கலாம். என்னென்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறா இருந்தால் அந்த வீடோட லேண்ட்லார்ட் சொல்கிறது தான் வாடகையும் அது மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 ஒரு மந்த்லி ரெண்டல் சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டே நியர்லி 1 lakh இல்லைன்னா 1.5 lakh அட்வான்ஸாக கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு தடை சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னா இப்போ நம்ம ரெண்ட் எவ்வளோ கேட்குறாங்களோ அதோட 2 times மட்டும்தான் செக்யூரிட்டி டெபாசிட்டாக வாங்க முடியும்னு இந்த ரூல்ஸில் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 20,000 per month ரெண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்டேருந்து 40,000 மட்டும்தான் அந்த லேண்ட்லோர்டுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ ஹியூஜ் செக்யூரிட்டி டெபாசிட்கெல்லாம் நம்ம அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க எவ்வளோ வாடகை சொல்கிறாங்களோ அதோட 2 times மட்டும் நீங்கள் கட்டினாலே போதும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் இந்த வாடகை ஏற்றுறது. நார்மலி சில இப்போ மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் சிலவங்க 6 மாதத்துல இல்லைன்னா 7 மாதம் வரைக்கும் வாடகை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் அவங்களோட ஊருங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு வாடகை மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவும் அதில் சட்டத்துக்குள்ளே வருது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாடகை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் வாடகை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் டெனன்ஸுக்கு அறிவிக்கை கொடுக்கணும். இது மாதிரி நான் வாடகை இன்க்ரீஸ் ஆக போகிறேன்னு நீங்கள் ஒரு நோட்டீஸ் முகாந்திரமாக அறிவிக்கை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாடகை ஏற்ற முடியும். வாடகை ஏற்றணும்னா கூட 5 to 10% தான் நீங்கள் ஏற்றவும் முடியும் இயர்லி. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் டெனன்ட் சைட்லேருந்து. என்னன்னா நம்ம வேறு ஸ்டேட் விட்டு வேறு ஸ்டேட் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் இதுலேருந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஒரு ரூல்ஸ்னால. தேர்ட் ஒன் இஸ் உங்கள் லேண்ட்லோர்டுக்கு உங்களை எப்போ வேணாலும் வெக்கேட் பண்ணலாங்கிற ஆப்ஷன் இங்கே கிடையாது. என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வர லேண்ட்லோர்டு சொல்கிறாங்க எனக்கு நாளைக்கு நீங்கள் அடுத்த மாதத்துக்கு நீங்கள் வீடு மாறி போங்க, எனக்கு உங்களுக்கு வீடு தர தால்பரியம் இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் வீக் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வெக்கேட் பண்ணிடணும் அவங்க ரூல் போடுவாங்க. அந்த ரூல் இங்கே அப்ளிகபிள் இல்லை. என்னன்னா இந்த லேண்ட்லோர்டு ஒரு ஆளை வெக்கேட் பண்ணணும்னா அதுக்கான ப்ராப்பர் ரீசன் கொடுக்கணும். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 மாதமாக வாடகை தரலன்னா அப்படி நமக்கு ரீசன் கொடுக்கலாம். அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஹெவியாக ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறாங்கன்னா அப்படி ஒரு ரீசன் கொடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு வேல்டு ரீசன் இருந்தால் மட்டும்தான் இதை மாதிரி நம்மளோட டெனன்ஸை காலி பண்ண வைக்க முடியும். ஸோ இது ஒரு பெட்டர் ரூல் தான். ஸோ எப்போ வேணாலும் ஒரு ஆள் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வெக்கேட் ஆகணும் நெக்ஸ்ட் வீக் வெக்கேட் ஆகணும்னு சொல்லக்கூட ஆப்ஷன் இங்கே இல்லை. இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ சில லேண்ட்லோர்ட்ஸ் சில ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சிலவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி சரியாக வரல, அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி சரியாக எல்லா சாக்கெட்லையும் கரண்ட் வரல, எலக்ட்ரிசிட்டி நிறைய இடத்துல வரலாம் சொன்னாலும் லேண்ட்லோர்ட் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வாடகை வாங்குறதுலே குறியா இருப்பாங்களே தவிர அவங்களோட என்ன சொல்கிறது அந்த டெனன்ஸ் அந்த ஹவுஸில் லீவபிள் ஆப்ஷன் இருக்கா இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாடகை கரெக்டாக வந்தால் போதும் இது மாதிரி மெயின்டெனன்ஸுக்கு அவங்கள ஒன்றும் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு தடை இங்கே வருது. ஸோ அது மாதிரி வாட்டர் இஷ்யூ இருக்குன்னா வாட்டர் இஷ்யூ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ வாட்டர் இஷ்யூ இதே மாதிரி ஸ்ட்ரக்சரலான இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த லேண்ட்லோர்ட் தான் சரியாக கொடுக்க வேண்டி இருக்கும். சின்ன சின்ன இஷ்யூஸ் லைக் இந்த சுவிட்ச் போர்டு சுவிட்ச் ஒர்க் ஆகலை, அதே மாதிரி இந்த பல்பெல்லாம் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அது நம்ம வாடகைக்காரங்களே நம்ம மாற்றிடலாம். ஸோ இதில் லேண்ட்லோர்டுக்கு என்ன பெனிஃபிட்னா லேண்ட்லோர்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டெனன்ட் கிடைப்பாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி லேண்ட்லோர்டு என்ன பண்ணுவாருன்னா நார்மலி ப்ரோக்கர் வழியோ இல்லைனா OLX இது மாதிரி சோஷியல் மீடியா வழி இந்த லேண்ட் ப்ரமிசஸோட ஆட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆடை பார்த்துட்டு ஆளுகள் லேண்ட்லோட அப்ரோச் பண்ணி அப்படி தான் டீலிங்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அப்ரோச் பண்ணி இங்கே வீடு கொடுக்கும்போது இவங்களுக்கு யாருக்கு வீடு கொடுக்குறாங்கன்னு இந்த லேண்ட்லோர்டு தெரியாது. என்னென்னா இந்த ப்ரூஃப் எல்லாம் இப்போ ஃபோர்ஜர் பண்ணுறதுக்கு ரொம்பவே இப்போ ஏஐலாம் வந்ததுனால இந்த ப்ரூஃப் எல்லாம் யாருக்கு வேணாலும் ஃபோர்ஜரி பண்ணலாம். ஸோ இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. இவங்க மேபி தீவிரவாதியாக இருக்கலாம், இவங்க இல்லைன்னா வேற ஏதாச்சும் கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவங்களா இருக்கலாம், யாருன்னு தெரியாது. வெறும் பிளைண்ட் ட்ரஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம் வாடகை கிடைக்குங்கிறதுல. ஸோ இந்த ஒரு இதுக்கு டிரான்ஸ்பரண்ட் அதாவது இந்த ரூலில் டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா டெனன்ட் வாராருன்னா ஸோ உங்களுக்கு ஓகே இந்த வெர்பலி உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு போலீஸ் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு பண்ணலாம். ஸோ இந்த போலீஸ் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் அந்த டெனன்ட் ஒரு நல்ல டெனன்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு மேலே ஒரு என்ன சொல்கிறது அந்த கிரிமினல் கேஸோ காரியங்கள் இல்லைன்னு உங்களுக்கு உறப்பு எடுத்தலாம். ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு டெனன்ட் தான் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு இதுலேருந்து தெரிய வரும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்.
ஸோ சில டெனன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து வாடகை வீடு எடுத்துட்டு அந்த வாடகையை விட கொஞ்சம் கூட அதிகமாக வாடகை வாங்கி வேற ஆளை அங்கே ரெண்டுக்கு விடுவாங்க. அப்படி அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இந்த ஒரு நியூ ரூலில் அதுவும் பாதகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்துருச்சுனாலும் அவங்களுக்கு இந்த டெனன்ஸுக்கு டைரெக்டாக இதை மாதிரி இந்த ஆக்ஷன் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும். ஸோ லீகலாக அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும். ஸோ மூணாவது என்னென்னா சில டெனன்ஸ் என்னென்னா இந்த வீடு வெக்கேட் பண்ண வர மாட்டாங்க. அப்படி இந்த நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிற டெனன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள இருந்தும் இந்த நியூ ரூல் அவங்கள இந்த லேண்ட்லோடுக்கு அவங்களோட வீடை திருப்பி மீட்டு கொடுக்குறது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெனன்ட் இதே மாதிரி வெக்கேட் பண்ண மாட்டிருக்காங்கன்னா லீகல் ரீசன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டல் ட்ரைபியூனலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க இதுக்கு இன்டர்மீடியேட், அதாவது உங்களுக்கும் டெனன்ட்ஸ்க்கு நடுக்கிற ஒரு இன்டர்மீடியேட்டாக இருந்துட்டு உங்களுக்கு உள்ள நியாயத்தை அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்கு தான் இதே மாதிரி புதிய புதிய சட்டங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் ரெண்டெல்லாம் இது நார்மலி காசு எல்லாம் முன்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ கருப்பு பணம் ஒழிக்கிறதுக்கு வேண்டியும் கூட தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டல் வாங்கும்போதும் பே பண்ணும்போது, இந்த ரெண்டல் டெபாசிட் வாங்கும்போது அதே மாதிரி ரெண்டல் மந்த்லி ரெண்டல் பே பண்ணும்போது டிஜிட்டல் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பண்ணுற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ இன்கேஸ் இப்போ லேண்ட்லோடுக்கு இப்போ கேஷாக வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லலாம் இந்த ஆளு ரெண்டு தரலான்னு சொல்லலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இதே நம்ம டிஜிட்டலாக நம்ம அவங்க பேங்க் அக்கௌண்ட் த்ரூ அனுப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அனுப்புனதுக்கான ப்ரூஃப் நமக்கும் கிடைக்கும், அது மாதிரி கருப்பு பணமும் ஒழிவாக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு புதிய ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம்.